ஸ்டார்ட் அப்ல நிறைய பேர் ஐடியா இருந்தால் போதும் இன்வெஸ்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காசு தந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஐடியாவுக்கு எந்த இன்வெஸ்டரும் பைசா தர மாட்டாங்க. அதுக்காக தான் ஃபண்டிங்கில் நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ போன வீடியோவில் நம்ம ப்ரீ ஸ்டேஜ் ஃபண்டிங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த சீட் ஃபண்டிங் அண்ட் சீரிஸ் A, B, C அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்டார்ட் வித் சதீஷை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சீட் ஃபண்டிங்கில் பைஜூஸ் வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ஃபண்டிங் வாங்கினாங்க செக்வா கேபிட்டல் கிட்ட இருந்து. ஸோ அதில் மினிமம் 50 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 2 கோடி வரைக்கும் சீட் ஃபண்டிங்கில் உங்களுக்கு காசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சீரியஸ் A போனால் மினிமம் 5 கோடியிலேருந்து மேக்ஸிமம் 50 கோடி வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் ஃபிட் கொடுக்கறது தாங்க. ஸோ இந்த சீரிஸ் A வரும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கும் அண்ட் அது வந்து ஒரு சாலிட் க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்குங்க. இந்த ரவுண்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேலபிலிட்டி அண்ட் க்ரோத் பொட்டென்ஷியலை தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கி வந்து 20 கோடி சீரிஸ் Aல இந்த எக்ஸல் பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து ஃபண்டிங் வாங்கினாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது சீரியஸ் B மினிமம் வந்து 50 கோடியிலேருந்து மேக்ஸிமம் 150 கோடி வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தா இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி அவங்களோட ப்ராடக்ட் வந்து ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ கம்பெனி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற இதில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் சீரிஸ் B ஃபண்டிங்க்கு கம்பெனிலாம் போகுங்க. ஸோ இந்த இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சஸ்டைன்டு க்ரோத் அண்ட் மார்க்கெட் லீடர்ஷிப் பொட்டென்ஷியல் தான் பார்ப்பாங்க. ஸோ ஜொமேட்டோ வந்து சீரியஸ் Bயில் 60 கோடி வரைக்கும் அவங்க கேபிட்டல் செக்வா கேபிட்டல் அண்ட் ரெட் பாயிண்ட் வெஞ்சர்ஸ்லேருந்து ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சீரிஸ் C அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே போகும். சீரிஸ் Cயில் வந்து மினிமம் 150 கோடி மேக்ஸிமம் 500 கோடி வரைக்கும் 500 கோடிக்கு மேலேயுமே போகுங்க. இந்த சீரிஸ் Cயில் வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இல்லை குளோபலாக போகணும்னு நினைக்கிற இடத்துல இந்த சீரிஸ் C ஃபண்டிங்க்கு போவாங்க. ஸோ ஓலா வந்து கிட்டத்தட்ட 450 கோடி சீரிஸ் Cயில் ஃபண்டிங் வாங்கினாங்க புது சிட்டிஸ்க்கெலாம் போகிறக்கு. அண்ட் ஒவ்வொரு டைமும் இந்த ஃபண்டிங் அமௌண்ட் எப்படி நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்போட க்ரோத்து, மார்க்கெட் ட்ராக்ஷன் அண்ட் ஃபியூச்சர் பொட்டென்ஷியல் அதெல்லாமே வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க காசு தருவாங்க.